வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா நம்மளோட விஜய் சார் நடிச்ச ஜனநாயகன் படம், அந்த படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு நிறைய இடங்கள்ல மூவ் பண்ணியுமே கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க கேஸ் வாபஸ் வாங்கியிருக்காங்க. நாங்க திரும்ப சென்சார் போர்டுக்கே போறோம் அப்படின்னு. இந்த முடிவு எதனால இன்னைக்கு காலையில இந்த வாபஸ் எப்படி பாக்குறீங்க? இப்ப ஜனநாயகன் படம் பார்த்தோம்னா பெரிய ஒரு மெகா பட்ஜெட் மூவி. 300 இருந்து 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது போக விஜய்க்கும் பெரிய ஒரு சேலரி கொடுத்துருக்காங்க. விஜயோட ரசிகர்களுக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா இந்த படம் தான் அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, பட் ரசிகர்களுக்கு அந்த பார்வை இருக்கு. ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மெகா பட்ஜெட் மூவி ரிலீஸ் பண்ண முடியாம அது தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா சிக்கல். குறிப்பா ப்ரொடியூசர்ஸுக்கு இது பெரிய சிக்கல், பெரிய பினான்சியல் ப்ரெஷரை போடும். ஏன்னா நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு வாரம் லேட்டாக நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற தேவை இருக்கு. ரெண்டாவது முக்கியமான சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, எலெக்ஷனும் நெருங்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் நெருங்கியாச்சுன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அடுத்தது அமலுக்கு வரும். வந்தாச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் பொலிட்டிக்கல் மூவிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்கிரீனிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் ஸ்கெட்யூலோட அது ஜனநாயகன் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கணும்னா இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஒன்னு ஃபினான்ஷியல் பர்டன் இருக்கு, இன்னொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். அது போக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே இது சிக்கல் தான். ஏன்னா இப்ப பெரிய மெகா பட்ஜெட் மூவி இது. மெகா பட்ஜெட் மூவினா எந்த சீசன்ல அதிகப்படியான ரெவென்யூ எடுக்கலாம் அப்படின்றத பார்த்து அந்த சீசன்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பா இந்த பொங்கல் சீசன்ல தான் உள்ளதுலயே ரெவென்யூ அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் தியேட்டருக்கு வர்றது, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் அந்த காலகட்டத்துல தான் அதிகமா இருக்கும். இந்த பொங்கலுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயாச்சுன்னா பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடலாம், திமுக வர்சஸ் டிவிகேன்ற மாதிரி கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போகும்போது ரெண்டு தரப்பு ஆதரவாளர்களும் தியேட்டர்ல பார்ப்பாங்க, பெரிய கலெக்ஷன் அள்ளிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்போட தான் தியேட்டர் ஓனர்ஸும் ரெடியா இருந்திருப்பாங்க. அவங்களோட ஸ்கெட்யூல் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த கிரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அது இதுன்னு. கடைசியில பார்த்தோம்னா இந்த படம் பார்த்தா ரிலீஸ் ஆகல. இப்ப பிப்ரவரி மார்ச் ரிலீஸ் ஆகுதுன்னா பொங்கல்ல கிடைக்கக்கூடிய ரெவென்யூ கிடைக்காது. ஏன்னா இது பார்த்தா ஐபிஎல் சீசன், அப்புறம் இந்த எக்ஸாம் சீசன் இதெல்லாம் வரும்போது அந்த அளவுக்கு நீங்க ரெவென்யூ எடுக்க முடியாது. ஸோ ஓவராலா இண்டஸ்ட்ரிக்கே இது சிக்கல் தான். யூசுவலா பொங்கல் டைம்ல வரக்கூடிய ரெவென்யூல ஏறக்குறைய பாதி தான் இந்த பொங்கல் எடுத்திருக்காங்க. ஸோ தியேட்டர் ஓனர்ஸுக்கும் இது சிக்கல். அவங்களும் இது எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. தியேட்டர் ஓனர்ஸும் இப்ப நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸும் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கும் இது சிக்கல். ஏன்னா விஜயோட பொலிட்டிக்கல் கரியருக்கு ரொம்ப அவசியம். அவரு அரசியல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த படமும் தேவை. கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். ஸோ இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இந்த படத்தை குயிக்கா முடிக்கணும். லீகல் பேட்டில் ஸ்லோவா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி பட்டுன்னு லீகலா எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிட முடியாது. லீகல் பேட்டில் ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ அதனால இப்ப திரும்பவும் நம்ம சிபிஎஃப்சிட்டே போகலாம், ரிவைசிங் கமிட்டி வழியா நம்ம இந்த விஷயத்த முடிச்சிடலாம். சில கட்ஸ் எல்லாம் தேவைன்னா அந்த காம்ப்ரமைஸை பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஸோ இதை பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். நீங்க சொன்ன மாதிரி அவரோட அரசியலுக்காக தான் இந்த படம் எடுக்கிறாங்க. தாவேக சார்ந்து அவங்களோட கட்சி கொள்கைகள் சின்னங்கள்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணியும் சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். இப்ப திரும்ப சிபிஎஃப்சி போனா அவங்க சில சீன்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல. இப்ப ஆளுங்கட்சிக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம், தாவேகாக்கு ஆதரவா இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்ப அது மூலமா இந்த படம் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும்ல. இப்ப உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, உங்க படத்தை கட் பண்ணாம இருக்கிற மாதிரியே பத்திரமா வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா படம் ரிலீஸ் ஆகாது. இல்லைன்னா சில காம்ப்ரமைஸ பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி பினான்சியலா பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க டீல் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க, படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க, அப்பதான் அவங்க போட முடியும். ஸோ அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு. ஸோ நீங்க 500 கோடி ரூபாய்க்கோ 300 கோடி ரூபாய்க்கோ அந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கவே முடியாது. அப்ப ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அப்ப கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா பெரிய பணம் இன்வால்வ் ஆகும்போது வேற வழி கிடையாது. அப்படியே பிடிவாதத்தோடு இருக்க முடியாது.
ஸோ 10 விஷயம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா மேபி ஒரு 4-5 விஷயம் தான் சொல்ல முடியும். சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா சார். சார் இன்னும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு 60 நாட்கள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி தகவல். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கொடுத்துருவாங்களா இல்ல இழுத்தடிப்பாங்களா? கொடுத்துதான் ஆகணும். இப்ப கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. சில ஏரியாஸ்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணியாச்சுன்னா கொடுக்க போறாங்க. ஆனா விஜய் எதிர்பார்த்த மாதிரி அது ஸ்ட்ராங்கா இருக்காது, கொஞ்சம் டைல்யூட் பண்ணப்படும். அந்த படம் வந்து ஸ்ட்ராங்கான அரசியல் இதெல்லாம் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியல, எக்ஸாக்டா என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல. பட் சில ஏரியாஸா கட் பண்ண சொல்லுவாங்க, அதை கட் பண்ணியாச்சுன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப டைம் இல்ல, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போக முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாதான் விஜயோட பொலிட்டிக்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். இது ஒரு பெரிய படம் இல்ல, பெரிய ஹைப் கிரியேட் ஆகும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வேற வழி இல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். சார் உங்களுக்கு அனுபவம் அதிகம், பல்வேறு சட்டமன்ற எலெக்ஷன் பார்த்திருப்பீங்க, அரசியல் சார்ந்த நிறைய பார்த்திருப்பீங்க. இதனால இந்த கேள்வி, இப்ப விஜயோட இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால அவரோட அரசியல் வாய்க்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அது மூலமா ஒரு ஓட்டு கிடைக்கலாம், ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்கலாம் நீங்க பாக்குறீங்க? இப்ப விஜயோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா அவரோட பொலிட்டிக்ஸ் கிடையாது. விஜய் வந்து பெரிய அரசியல் ரீதியா பயங்கரமான கருத்துக்களை முன் வச்சு பயங்கரமான போராட்டங்கள் எல்லாம் கையில் எடுத்து இந்த மாதிரி அவர் அரசியல் பண்ணல. விஜய் இன்னைக்கு பேசு பொருளா இருக்காருன்னா அவர் ஒரு சினிமா ஸ்டார், ஃபர்ஸ்ட் டைம் அவர் அரசியலுக்கு வராரு. சோ அதனால மீடியால ஒரு பேசு பொருளா இருக்காரு. அப்புறம் இந்த கருத்து கணிப்புகள் இந்த மாதிரியான டேட்டாஸை ரிலீஸ் பண்றாங்க, அது ரிலீஸ் ஆகும்போது அதை வச்சு பேசு பொருளா இருக்காரு. அப்புறம் கூட்டணி இருக்குமா இருக்காதான்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வருது, அதை வச்சு அவர் ஒரு பேசு பொருளா இருக்காரு. சோ விஜய் இப்படிதான் ஒரு பேசு பொருளா இருக்காரு. அவர் ஒரு சினிமாக்காரரா தான் பேசு பொருளா இருந்துட்டு இருக்காரு. சோ ஜனநாயகன் படத்தை பொறுத்தளவுல அது விஜய் எதிர்பார்த்த மாதிரி முழுமையா ரிலீஸ் ஆகலனா கூட அது ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் ஆகும். அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருச்சு, இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருச்சு, கலெக்ஷன் அங்க அப்படி இப்படின்லாம் பயங்கர பில்டப் இருக்கும். சோ அந்த படம் பொலிட்டிக்கலா பெரிய விஷயம் இல்லாத படமா இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனாலே விஜய்க்கு ஒரு பூஸ்ட் தான். விஜயோட இமேஜுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். நார்மலா விஜயோட படம் ஒன்று ரிலீஸ் ஆனாலே ஒரு 2 monthsக்கு அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். பெரிய ஒரு ஹைப்பை சினி இண்டஸ்ட்ரியிலும் சரி தமிழ்நாடு முழுக்க அது கிரியேட் பண்ணும். பெருசா படம் ஃபாலோ பண்ணாதவங்களை கூட போய் ரீச் பண்ணிடும். அந்த அளவுக்கு அவருக்கு சினிமால ரீச் இருக்கு. ஸோ அந்த வகையில பொலிட்டிக்கலா கொஞ்சம் அந்த படம் டைல்யூட் ஆனாலும் டெஃபினட்டா விஜய்க்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதுல இன்னும் சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டிம்பாங்க. எந்த பப்ளிசிட்டி கிடைச்சாலும் அவருக்கு நல்லதுதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் பெரிய தீவிரமான அரசியல்லாம் எடுத்து பேச முடியாது, பெரிய மக்களுக்கான அரசியல் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பேச முடியாது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுதான் அவரு லைன் லைட்ல இருக்க முடியும். அது சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி வேற எதுவும் இருக்க முடியாது மக்களை போய் சேரணும்னா தமிழ்நாட்டுல. ஸோ அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம், தமிழ்நாட்டிலே டாப்பான ஒரு ப்ரொடியூசர், மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல ரிலீஸ் பண்றீங்க, பெரிய ஸ்கேல்ல ரிலீஸ் பண்றீங்கன்னா நீங்க 8 கோடி தமிழர்களையும் போய் ரீச் பண்ணிடலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது பெரிய ஒரு ஆயுதம்ல உங்களுக்கு. கண்டிப்பா சார். இப்ப இந்த படம் ஒரு அவரை மக்கள்கிட்ட எப்படி போய் பேசுறது அந்த மாதிரி ஐடியா தான் பண்றாங்க. இப்ப அடுத்தபடியா அவர் ஃபீல்டுக்கு வந்து எப்ப பிரச்சாரம் பண்ணாருன்னா ஒரு 60 நாட்கள் மேலேயே ஆயிடுச்சு. ஓகே, இந்த படம் ஒரு பிரச்சாரம் இதை அப்படி வச்சுக்கிட்டாலும் அவர் மக்களை வந்து நேரடியா சந்திக்கிற பிரச்சாரம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஒரு 60 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 60 நாட்கள் ஒரு சந்திப்பே இல்லாத ஒரு தாமதம், இந்த தாமதம் எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்ஸ் இல்ல, ரைட்டா? அவருக்கு பெரிய கொள்கை கோட்பாடு அரசியல் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்ன ஸ்டாண்ட் இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, அரசியல் நிலைப்பாடுலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப விஜய் கிட்ட ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. விஜய் என்ன பண்ணலாம்? ரோட் ஷோ பண்ணலாம். பொதுக்கூட்டங்கள் நீங்க வாரத்துக்கு 2 பொதுக்கூட்டம் எல்லாம் போட முடியாது, வாரத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் எல்லாம் போட முடியாது. சோ நீங்க ரோட் ஷோன்றது அவருக்கு வசதியா இருந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போறது, கொஞ்சம் மக்களை சந்திக்கிறது, அப்படியே போனாருன்னா ஃபுல்லா பேசு பொருளாவே இருப்பாரு. காலையில ஸ்டார்ட் பண்றாருன்னா நியூஸ் ஃபுல்லா விஜய் விஜய் விஜய்னு கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும்போது பேசுறாரு, பேசணுன்னே முடிஞ்சிருது. இது கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸி. மக்களுக்கு கஷ்டம், மக்களுக்கு ஏகப்பட்ட இடையூறுகளும் தொந்தரவுகளும் இதனால வரும். பட் விஜய்க்கு இது ஈஸி ஹேண்டில் பண்றது. ஆனா இப்ப என்ன ஆகுது, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட செயல்பாடுகள் முடங்குது. ஒண்ணு, விஜய் கெட்ட பேர். 41 பேர் இறக்குறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்க யாரை வேணாலும் பிளேம் பண்ணலாம், ஆனா உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. சோ அது விஜய்க்கு ஒண்ணு பெரிய கெட்ட பேர். ரெண்டாவது, ரோட் ஷோ அப்படின்ற ஆப்ஷன் அவர் கையை விட்டு போயிருச்சு. ஏன்னா ரோட் ஷோ பண்ணிதான் அந்த பெரிய குழப்பம் ஏற்படுது. ஸோ அதனால ரோட் ஷோன்ற ஆப்ஷன் இனி கிடையாது. ரோட் ஷோன்ற ஆப்ஷன் விஜய்க்கு இல்லைன்னா வேற என்ன ஆப்ஷன் அவர் கையில் இருக்கு?
அவர்கிட்ட வேற ஒன்றும் பெரிய ஆப்ஷன் கிடையாது. அவர்னால பெரிய களத்துல இறங்கி போராட முடியாது. போராடக்கூடிய தொழிலாளர்களோட போய் நின்று அங்க அந்த மக்களோட சேர்ந்து நின்று போராட முடியாது. பொலிட்டிக்கலா உங்களுக்கு பெரிய அரசியல் நகர்வுகளை கையில் எடுக்கவும் முடியாது. ஏன்னா பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு. அப்ப விஜய் என்ன பண்ணுவார் வேற? அது போக இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் அவருக்கு இருக்கும். அவரோட பெரிய படம் ரிலீஸ் ஆகலைனாலே அது விஜய்க்கு பெரிய ஒரு தலைவலி இல்லை. ஏன்னா விஜயை பொறுத்தளவுல இன்னைக்கும் பாருங்க, அவரு பீக் கொஞ்சம் வெளியில அதிகமா வந்ததுன்னா அந்த ரோட் ஷோ போன டைம்ல தான் கொஞ்சம் வெளியே அதிகமா வந்தார். அப்ப கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான். இப்ப பார்த்தோம்னா மாசத்துக்கு ஒரு நாள் ஆகி போச்சு. இப்ப விஜய் சும்மா வீட்டுல இருக்க மாட்டார்ல. விஜய் பிஸியான ஆள் தான், வெற்றிகரமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல். ஸோ அவர் சினிமாவை தான் சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா விஜய்க்கு பெரிய மன அழுத்தத்தை அது கண்டிப்பா கொடுக்கும். பேசிக்கலி அவர் ஒரு ஆக்டர் தான். அந்த சிக்கல் இருக்கு. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இப்ப ரோட் ஷோவும் அவருக்கு போக முடியாது. இப்ப என்ன பண்ணுவார் அப்ப வேற? அதனால இப்ப அரசியல் செயல்பாடுகள் பெரிய அளவுல இல்ல முடங்கி போச்சு. அவர் ஏன்னா பொதுக்கூட்டம் எல்லாம் போடுறது கஷ்டம். நீங்க பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நிறைய ரிசோர்ஸை ட்ரெயின் பண்ணும். அதனால அதுவும் ஈஸியா பண்ண முடியாது. ஸோ அதனால இப்ப விஜய்க்கு பார்த்தோம்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெருசா எதுவும் பண்ண முடியல. அடுத்தபடியா சேலம் மாவட்டத்துல அவரோட பிரச்சாரம் ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய இதுக்கப்புறம் இப்பதான் அனுமதி கிடைச்சிருக்கு. அதுவும் சும்மா கிடைக்கல. ஒரு 40 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ். 5000 பேருக்கு தான் அனுமதி. உள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கணும், ஐடி இருக்கணும், டோக்கன் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப தேவை. இந்த கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடியே போட்டுருந்துருக்கணும். விஜய் டிவிக்கே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணிருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி கரூர்ல தானே சிக்கல். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுறதுக்கு அலோவ் பண்றாங்க. அது பெரிய ஒரு டிசாஸ்டர்ல போய் கொண்டு போய் விடுது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர் பாட்டுக்கு ரோட் ஷோ போறேன் அப்படின்ட்டு போறாரு. போயிட்டு அங்க ஒரு பாயிண்ட்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்ல அது. நீங்க பாட்டுக்கு ரோடோட பர்பஸ் என்ன? பப்ளிக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக ரோட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ரோட் ஷோ போறேன்னு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அதுக்கு அனுமதியும் வழங்குறாங்க. போற இடத்துல எல்லாம் டிராபிக் ஜாம் ஆகுது, ஆம்புலன்ஸ் போக முடியல, நிறைய அசௌகரியங்கள் நடக்குது, மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது, ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான இடங்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டது, வீடுகள் மேல ஏறுறாங்க, கடைகள் சேதப்படுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அதெல்லாம் நடக்கும் போதும் அவங்களுக்கு ஃப்ரீயா செயல்பட அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடியுது. சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் முதலே போட்டிருந்துருக்கணும். முதல்ல இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நெருக்கி பிடிச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இப்ப விஜய் ரசிகர்கள் பார்த்தா ஏதோ ரொம்ப கோவப்படுறாங்க. எங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, எங்களை செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, எங்களை முடக்குறாங்க, அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நீங்க ஒழுங்கா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கோவம் எல்லாம் உங்களுக்கு வரலாம். இந்த கோவம் ஆதங்கம் எல்லாம் 41 பேர் இறந்தப்ப வரல. 41 பேர் இறந்தப்ப விஜயோட ரசிகர்கள் விஜய் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப ஓடி ஒளிஞ்சுட்டாங்க. ஒரு மாசத்துக்கு யாருமே வெளியே வரல. அப்ப இந்த கோவம் எல்லாம் வரல. 41 பேர் இறந்தப்ப பெரிய வலி வேதனை எல்லாம் இல்ல, எல்லாம் பதுங்கியாச்சு. இப்ப உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா பெரிய கோவம் வருது. உங்க மேல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு கோவம் வருது. அப்ப நீங்க ஒழுங்கா நடத்திருக்கணும். அதை ஒழுங்கா உங்க வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க மேல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டா உங்களுக்கு கோவம் வரலாம். அது போக நீங்க நியாயமான அரசியலை பேசினாலும் உங்களுக்கு கோவம் வரலாம். நான் நியாயமான அரசியல் பேசுறேன், நியாயமான அரசியலை பேச முயற்சி பண்ணும்போது, மக்களுக்காக பேச முயற்சி பண்ணும்போது எங்களை முடக்க பாக்குறாங்கன்னு கோவப்படலாம். ஒண்ணு இந்த டிவி கட்சிக்கு ஒரு அரசியலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எதையாவது குண்டக மண்டக பண்ணிட்டு இருக்கவங்க தான் இவங்க. ரோட் ஷோ போனா என்ன பண்ண போறாங்க? ரோட் ஷோல ஏதாவது உருப்படியா பேசியிருக்காரா விஜய்? ஏதாவது பெரிய அரசியல், தேவையான அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு பேசாம வீட்டுல உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதி இங்க ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணாலே போதும். அதை போய் உட்காந்து ஒரு கையில ஒரு பேப்பர் தானே படிக்கிறாரு. அந்த ரோட் ஷோலையும் ஒரு பேப்பர் வச்சு அங்க போய் படிக்கிறாரு. இந்த பேப்பரை வச்சு படிக்கிறதுக்காக ரோட் ஷோன்னு போய் 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு பேசாம நீங்க அந்த ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துருக்கலாம். சோ நீங்க ஒண்ணு உருப்படியான அரசியல் பேசல. நீங்க ரோட் ஷோ நடத்தினாலும் சரி, பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல ஒன்னும் அரசியல் பேச போறது கிடையாது. ரெண்டாவது, அதையும் ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணல. அப்போ உங்களை நெருக்கதான் செய்வாங்க. நாளைக்கு திரும்ப இதே மாதிரி எதையாவது பிரச்சனைகளை பண்ணி இன்னொரு மக்கள் இறந்தாங்கன்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அதனால இது கரெக்ட் தான். இன்னும் டைட்டா அவங்கள
கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ஓகே சார், அவங்களோட கோவமே இதுவாக தான் இருக்கு. தாவேக்காவோட கட்சி நிர்வாகிகள், அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரோட கோவமே தானே. உதயநிதி ஸ்டாலின் போறாரு, ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போறாரு, எங்களை மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க? ஒண்ணு இல்ல, 5000 பேர் தான் அனுமதி கொடுக்குறீங்க, அது எப்படி நாங்க மக்கள்கிட்ட போய் பேசுறது? 5000 பேருக்குன்னா நாங்க எப்படி அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அந்த மாதிரி கேக்குறாங்க. 5000 பேர் பத்தலன்றாங்க. மக்கள்கிட்ட போய் பேசணும்னா ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல இருந்து வெளியே வரணும். இதோ வெளில போனா மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம், அவங்களோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு தேவையான அரசியலை போய் பேசுங்க. நீங்க உங்களோட ஃபேன் கிளப் ஆக்டிவிட்டிஸை பண்றதுக்கு ரோட்டுக்கு வராதீங்க. அது பப்ளிக் நியூசன்ஸ். இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி நடத்தின பொதுக்கூட்டத்துல இல்லாட்டி பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல 41 பேர் இறந்துருக்காங்களா இந்தியால? எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லயும் இது நடந்தது கிடையாது. ஆனா இங்க நடக்குது. சோ இவங்களை ஏன் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்றோம்னா, இவங்க ஃபேன்ஸ், இவங்க பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அரசியல் மயப்பட்ட தொண்டர்கள் கிடையாது. இப்ப அதிமுக திமுக எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பணம் கொடுத்து தான் வர வைக்கிறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா ஏதோ பையெல்லாம் கொடுக்குறாங்க, உள்ள ஸ்வீட் இருக்கு, மிச்சர் இருக்கு, சேலை கொடுக்குறாங்க, வேட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுத்து தான் வர வைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒரு 50 பேர் வராங்கன்னா அந்த 50 பேர் ஒருத்தர் வேன்ல கூட்டு வருவாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு, கொடுத்தவங்கள பத்திரமா கூட்டு போயிருவாங்க. சோ இப்ப அந்த 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்காது. வந்து அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பாங்க. ஒரு 7 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் அன்ஈசி ஆக ஆரம்பிங்க, கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் உட்காருன்னு பிடிச்சி வைப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவாங்க, அவ்வளவுதான். இதே இது என்டிகே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேடஸ் இருப்பாங்க. அந்த கட்சிக்காக, சித்தாந்தத்துக்காக, கொள்கைக்காக நிறைய பேர் அந்த மீட்டிங்க்கு வருவாங்க. அங்கேயும் ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒரு சித்தாந்தத்துக்காக வரும், ஒரு அரசியலுக்காக வரும், ஒரு தலைவரை பாக்குறதுக்கோ ஒரு நடிகரை பாக்குறதுக்கோ வரல. சோ அப்ப அங்கேயும் ஒழுங்கு இருக்கும். இதை கரெக்டா நம்ம பண்ணணும், டிசிப்ளின்டா இருக்கணும். இந்த நடிகரை பாக்குற வெறியெல்லாம் இருக்காது. பிஜேபிக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹிந்துத்துவால ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. இங்க வர்றது பார்த்தோம்னா விஜய்க்காக மட்டும் வராங்க. விஜயை பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியமா மாறிடுறாங்க நிறைய நேரங்கள்ல. நான் தப்பான வார்த்தை யூஸ் பண்ண நினைக்காதீங்க, சில நேரங்கள் அந்த மாதிரிதான் நடக்குது. ரேம்ப் வாக் போனா மேல ஏறி குதிக்கிறாங்க, அவரை தூக்கி வெளில போடுறாங்க, கரண்ட் கம்பத்து மேல ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறாங்க, இப்படிலாம் அவங்க பண்றாங்க. இது அவங்களுக்கு டேஞ்சர் ஒண்ணு, பப்ளிக்கு ஒரு ஆபத்து தானே இவங்க பண்ற இந்த விஷயங்கள்லாம். அப்புறம் இந்த மாதிரியான கூட்டம் ஒரு 20-30,000 பேர் சேர்றாங்கன்னா கரூர்ல நடந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். நிறைய தடவை சொல்லியாச்சு, வராதீங்க, கூட்டமா வராதீங்க, இந்த மாதிரி கம்மியா வாங்க, அப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க, முதியவர்கள் வராதீங்கன்னா சொல்லியாச்சு. அவங்க யாரும் கேட்கறதா இல்ல. அப்ப என்ன பண்றது? இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவைதான். இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸான தமிழ் மக்களுக்கு என்ன பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு? பெரியவங்க ஒன்னும் கால் மார்க்ஸ் மாதிரியோ அம்பேத்கர் மாதிரியோ பெரிய ஆழமான தீவிர அரசியல் எல்லாம் பேச போறது கிடையாது. இவங்க பேச போறது ஏதாவது பேப்பரை பார்த்து அங்க போய் படிக்க போறாரு. சோ இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதால இது தமிழ் மக்களுக்கு பெரிய இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ எதுக்கு நம்ம எதுக்கு கவலை பண்ணதை பத்தி? தமிழ் மக்கள் நம்ம எதுக்கு கவலை பண்ணணும்? விஜய் ரசிகர்களுக்கு என்ன கவலைன்னா தலைவரை பார்க்க முடியல அவங்களுக்கு. அவங்க ஃபேன்ஸ், விஜயோட ஃபேன்ஸ். சோ அவங்க தலைவரை பார்க்க முடியலன்னு அவங்களுக்கு வருத்தம். நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? நம்ம எப்ப வருத்தப்படலாம்னா, ஒரு நிஜமான மக்களுக்கான கட்சி, மக்கள் அரசியலை பேசக்கூடிய கட்சி முடக்கப்படுதான் நம்ம வருத்தப்படலாம். இதுக்கு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க பிரச்சனை. இன்னைக்கு தாவேக்காவோட கட்சி நிர்வாகிகளும் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மக்களை நீங்க அணுகவே விடல, நாங்க கிட்ட போனாதான் வாக்கு சேகரிக்க முடியும். என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க, கதை திறந்து வெளில போய் அணுக வேண்டியதானே, போய் கேம்பெயின் பண்ண வேண்டியதானே. இவங்களுக்கு ரோட் ஷோ பண்ண பெர்மிஷன் கொடுக்கல, ஏன்னா ஏற்கனவே சொதப்பிருக்காங்க. இவங்களை நம்பி திரும்ப அனுப்ப முடியாது. ஏன் இப்ப மக்களை போய் நீங்க தாராளமா அணுகலாமே. நீங்க யூடியூப் சேனல் வழியா பேசலாம், டிவி வழியா பேசலாம். உள்ளதுலயே உங்களுக்கு தான் அதிகமான பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. வெளியே வந்து பேசுங்க. விஜயை பாக்குறது தான் அரசியல் கிடையாது. விஜயை பாக்குறது வந்து மக்கள் பணி கிடையாது. விஜயை பார்த்து கை தட்டுறது மக்கள் பணின்றது மக்கள்கிட்ட போய் பண்ணணும். உங்களை யாரு ஸ்டாப் பண்ண போறா? என்ன இவங்களெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்ல கதவு பூட்டியா வச்சிருக்காங்க? தாராளமா போங்க, போய் சந்திங்க மக்களை. யாரு ஸ்டாப் பண்ண அவங்கள? சார், அடுத்தபடியா இப்ப விஜய் மேல இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டை வீட்டை விட்டு வெளியே வரலன்றதுதான். இப்ப இன்னும் பார்த்தோம்னா ஆந்திராவோட முன்னாள் முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட வீட்டு விஷயத்துல போயிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், இப்போ கடந்த 1 இயர்ல மட்டும் ஒரு 5 வெட்டிங் போயிருக்காரு. அந்த 5 வெட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பீரியர் பீப்புள், ரிச் பீப்புள், அவங்க வெட்டிங் மட்டும் தான் போயிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அவருக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்கும். இந்தியா முழுக்க பெரிய மனிதர்கள் நிறைய பேரோட கான்டாக்ட்ல இருப்பாரு. பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பிசினஸ் மேன், எல்லாரோடையும் அவர் தொடர்புல இருப்பாரு. ஸோ நேச்சுரலா அவங்களும் விஜய் அவர்கள் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்துக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில விஜய் அவர்கள் அந்த நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாருன்னா அது அவரோட பர்சனலான விஷயம். இன்வைட் பண்றவங்க
விஜய் அவங்களுக்கு வரணும்னு விருப்பம் இருக்கு, அதனால விஜய் இன்வைட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் விஜய்க்கும் அங்க போகணுன்ற விருப்பம் இருக்கு, அவர் அங்க போறார். ஸோ பெரிய ஒரு ஸ்டார், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸுக்கு போறாரு. அதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரே தப்பு என்னன்னா, மக்கள் பிரச்சனைகளுக்கும் வரணும். இதை நார்மலா நான் கேட்டிருக்க மாட்டேன். நார்மலா ஒரு நடிகர் பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் வெட்டிங்ஸ்க்கு எல்லாம் போறாரு, அவங்களும் ஒரு நடிகரை இன்வைட் பண்றாங்கன்னா அது அவங்களோட பர்சனலான விஷயம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு நடிகர் அவரோட பர்சனலான விருப்பத்தின்படி அவர் செயல்படலாம். ஆனா இப்ப விஜய் ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது அப்கோர்ஸ் நீங்க உங்களோட நண்பர்களோட வெட்டிங்க்கெல்லாம் போகலாம், ஹை ப்ரொஃபைல் வெட்டிங்ஸ்க்கெல்லாம் போகலாம், அது ஒண்ணு, அதுல யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. பட் அதை தாண்டி பொலிட்டிக்கலா நீங்க ஆக்டிவா இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளுக்கு வரணும், மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசணும், மீடியாவோட இன்டராக்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனை. எனக்கு என்னமோ அவர் அந்த பெரிய ஹை ப்ரொஃபைல் வெட்டிங்கு போனது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையா தெரியல. இதெல்லாம் அவர் செய்யாம இருக்கிறது தான் பிரச்சனை. அதை செய்யணும் அவர். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சார், சமூக வலைத்தளங்கள்ல அவர் கமெண்ட் பார்த்தா 41 பேர் இறப்புக்கு நீங்க அவங்க வீட்டுல போய் உட்காருங்க, அவங்க அங்க போய் நிக்கல, கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க, அங்க போய் நின்று உட்காந்து அவங்க கூட டீ காபி சாப்பிட்டு ஏதாவது போய் எப்படி என்னம்மா நீ வருத்தப்படாதீங்க நான் இருக்கேன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. வேற துக்க நிகழ்வுகள்லாம் கட்சி நிர்வாகியோட துக்க வீட்டுக்கு நீங்க போகல, ஆனா இதுக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்கறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவங்கள டீல் பண்ண விதம் வேற மாதிரி இருந்தது. உடனே பணத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. சோ நீங்க உடனே என்ன பண்றீங்க, நிவாரணம் அனௌன்ஸ் பண்றீங்க. அப்ப அதை டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்குல்ல. இங்க நீங்க அப்படி பண்ணல, கிஃப்ட் அனுப்பி வைக்கல, நீங்க பர்சனலா போறீங்க. சோ அங்கேயும் அதை பண்ணிருக்கணும். அவங்க பணம்லாம் ரைட் செகண்டரி, அது அவங்களுக்கு உதவியா தான் இருக்கும், அது ரைட். ஆனா நீங்க பர்சனலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க அங்க போயிருந்துருக்கணும். இதை நம்ம நிறைய தடவை பேசிட்டோம், அவர் அதை பண்ணல. சோ இங்க சிக்கல் அதுதான். விஜய் ஆடம்பரமான லைஃப் வாழலாம், ஹை ப்ரொஃபைல் ஃபங்க்ஷன்ஸுக்கு அவர் போகலாம், அதுலலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவரு சம்பாதிச்சிருக்காரு, அது அவரோட காசு. கண்டிப்பா அவருக்கு அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படி அவர் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு அவரு குரல் கொடுக்கணும். குறைந்தபட்சம் அவர் கட்சிக்காரங்களுக்காவது சப்போர்ட் பண்ணணும். அவரை பார்க்க வந்தவங்க அந்த 41 பேர் இறந்தவங்க, அவரை பார்க்கறதுக்காக வந்து அவங்க இறந்திருக்காங்க, அதுலயும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. சோ அது ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வு. அதை கூட அவங்க பெருசா ஹேண்டில் பண்ணல. சரி ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு, நடந்த உடனே பயந்து ஓடிட்டாங்க, அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க இனிஷியலா. குறைந்தபட்சம் அதை பத்தி நீங்க பேசலாம், அதுல ஏதோ ஒரு ப்ரோஆக்டிவா நீங்க செயல்பட்டு இருக்கலாம். எதுவுமே இல்லாம அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 1 மாசம் பார்த்தோம்னா குவைட்டா இருக்காங்க. அது பேசுறதுக்கே சில நாட்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ போடுறதுக்கே. பட் அதுதான் அவரோட அதிகபட்ச செயல்பாடு, அதுதான் பிரச்சனை. ஓகே சார். சார் இந்த இன்னொரு முக்கியமான கேள்வி, வெட்டிங்ல ஒரு சின்ன போட்டோ ட்ரெண்ட் ஆச்சு. ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் விஜய் சேர்ந்து இருக்கிற போட்டோ. என்ன பேசியிருப்பாங்க, அரசியலா பேசியிருப்பாங்களான்னு என்னென்னவோ சமூக வலைத்தளங்கள ஒரு அனுமானம் போகுது. இது எப்படி பாக்குறீங்க? அது தெரியல, நமக்கு தெரியல. ஓகே சார். இப்ப நம்ம வந்து அதுக்குள்ள எல்லாம் போய் டீப்பா போக வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நமக்கு தேவை என்ன, ஒரு அரசியல்வாதினா நல்ல அரசியல் பேசணும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க, அப்ப நீங்க உண்மையான மாற்றா இருக்கணும். உண்மையான மாற்றா இல்லாம மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போலி மாற்றா இருப்பீங்க. உண்மையான மாற்று அரசியல் பேசுறவனையும் ஓரம் தள்ளிடுவீங்க நீங்க. சோ அப்ப நீங்க ஆபத்தான ஒரு அரசியல் சக்தியா மாறுறீங்க. அதுதான் நமக்கு பிரச்சனை. இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நம்ம பார்க்க வேண்டியது ஒரு அரசியல் தலைவரோட, ஒரு அரசியல் கட்சியோட செயல்பாடு. அதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க பேக்டோர்ல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னாலும் வச்சுக்கிட்டோம். ஆனா நீங்க வெளியே அரசியல் களத்துக்கு வரும்போது கரெக்டான அரசியல் நீங்க பேசணும். சோ நான் எப்பவும் அது ஒண்ணுதான் பார்ப்பேன். அதுல சிக்கல் இருக்கு. ஓகே சார். அடுத்தபடியா நம்மளோட தாவக கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு 2 கருத்து சொல்லியிருக்காரு, பரபரப்பா பேசுறாங்க. முதல் கருத்து 42% வாக்கு சதவீதம் இருக்கிறதா சொல்றாங்க, அது முதல் கருத்து. 2வது கருத்து பார்த்தோம்னா அதிமுகன்னு ஒரு கட்சியே கிடையாது, அது அழிஞ்சு ரொம்ப காலமாச்சுங்க. இப்ப ஆளுகின்ற கட்சி திமுகக்கு எதிர்கட்சினா அது நாங்க தான், டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. முதல் படியா அவங்களோட வாக்கு சதவீதம் பேசிடுவோம். 42% எப்படி பாக்குறீங்க? தாவேக்காவோட வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். எலெக்ஷன்ல தாவேக்கா கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட 40% இருக்கா 50% இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப தாவேக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த வாக்கு சதவீதம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே அரசியல் பிரச்சார கருவியை அதை பயன்படுத்துறாங்க. சும்மா 20ன்றது 30ன்றது 40ன்றது எதையாவது பேசிட்டு இருக்காங்க. அது போக இந்த கருத்து கணிப்புகளும் பார்த்தோம்னா இப்ப ஜோக் ஆயிடுச்சு.
ஒரு காலத்துல அது ரொம்ப சீரியஸான சயின்ஸ் அப்படி இப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது ஒரு ஜோக் தான். சும்மா இப்ப நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே பண்ணாம நாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம், இவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், இந்த சாம்பிள்ஸ் வச்சு நாங்க பார்க்கும்போது இந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு, அந்த கட்சிக்கு அந்த ஓட்டுன்னு எதையாவது நம்ம சொல்லலாம். யார் நம்மளை கேட்க போறா? இப்ப நம்ம இப்படி ஒரு கருத்து கணிப்பு முடிவுல வெளியிட்டோம்னா யாராவது நம்ம கழுத்தை பிடிச்சி கேட்க போறாங்களா? எத்தனை பேர் அனுப்புனீங்க, எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்தீங்க, எல்லா சாம்பிள்ஸையும் காட்டுங்க, இப்படிலாம் டேட்டாலாம் யாராவது கேட்க போறாங்களா? எதுவும் கிடையாது. சோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இங்க இல்ல. பொய் சொல்றதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. பொய் சொல்றதுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா 10ல் 6-7 பேர் பொய் சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப அதை போய் நம்ம எதுக்கு நம்பணும்? இத ஒரு விஷயமா தாவேக்காரங்க வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்ன? எனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, அவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பந்தா பண்ணிட்டு இருக்கிறதா அவன் வேலை? ஒரு அரசியல் கட்சியோட வேலை அரசியல் பண்ணணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்கள் கூட நிக்கணும். இதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. இதை பண்ணாம எல்லா நாளும் உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு 2 கோடி ஓட்டு இருக்கு, எங்களுக்கு 20%, 30%, 40%, எங்க தலைவர் பேசினாருன்னா டிஆர்பி எல்லாம் எகிரி குதிச்சு போயிரும், எங்க தலைவர் படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னா எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிரும், எங்க தலைவர் பேசினாருன்னா யூடியூப்ல எல்லாம் வியூஸ் அப்படி அள்ளிட்டு போகும், எங்க தலைவரை பத்தி பேசாம உங்களுக்கு எல்லாம் இருக்கவே முடியாது. இதெல்லாம் தான் உங்க அரசியலா? ஒரு இதாக கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பிஹேவ் பண்ணும். ஒரு கட்சி இருக்கு, ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்க, அப்ப நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன? இந்த கட்சியை ஆரம்பிச்சது இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்றதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிங்களா? கட்சி ஆரம்பிச்சது அரசியல் பண்றதுக்கு தானே. அதுதான் அரசியல் கட்சி தேவை. அப்ப அந்த வேலையை நீங்க பண்ணணும், அந்த வேலையை பத்தி நீங்க பேசணும். அதை விட்டுக்கிட்டு எல்லா டிவிலையும் உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு 20, 30, 40ன்னு கதை சொல்றது. செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியான ஒரு சீனியர் லீடரும் இதை பண்றது ரொம்ப தவறா இருக்கு. ஸோ இப்ப அவங்க பண்ண முயற்சி பண்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுகன்ற கட்சி இருக்கு, அதை வீழ்த்தணும்னா அந்த சக்தி தாவேக்காவுக்கு தான் இருக்கு, அதிமுகவுக்கு இல்லை. சோ நீங்க திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா அதிமுகவுக்கு ஓட் போடாதீங்க, எங்களுக்கு ஓட் போடுங்க, நாங்க அந்த வேலையை பார்த்துக்கிறோம். சோ அதனாலதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதிமுக ஒண்ணுமே இல்ல, வீக்கா இருக்கு. விஜயும் அதான் சொல்றாரு, செங்கோட்டையும் அதான் சொல்றாரு. அது போக இந்த போலி கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட 30% ஓட்டு இருக்கு, 40% ஓட்டு இருக்கு. அப்பதான் மக்கள் யோசிப்பாங்க, ரைட்டு நம்ம திமுக வீழ்த்தணும்னா அதிமுக நம்பி பிரயோஜனம் இல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு. இது ஒரு தவறான போலி பிரச்சாரம். இது திமுகவை வீழ்த்தணும்னா இன்னைக்கு அதிமுக வீழ்த்துவாங்கன்னு சொல்ல, ஆனா வீழ்த்தணும்னா இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா அதிமுக தான். இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல அதிமுக பலவீனப்பட்டிருக்காங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அவங்களோட ஓட்ஸ் எல்லாம் சதுரி இருக்கு. ஆனாலும் இப்பவும் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா தமிழ்நாட்டுல அதிமுக தான். சோ இவங்க கட்டமைக்க முயற்சி பண்ற விஷயம் என்னன்னா, அதிமுக ஃபுல்லா வீக் ஆயாச்சு, நாங்க தான் 2வது இடத்துல இருக்கோம். சோ திமுக வீழ்த்தணும்னு எங்களை நம்புங்க. அப்படி நம்புனா கமல்ஹாசன் பண்ணதான் பண்ணுவார். ஓகே சார். இப்ப அடுத்த கேள்வி அதான் ஆச்சரியமா இருக்கு. ஒன்றும் சார் 3 months முன்னாடி வரைக்குமே ஒரு அதிமுக தான் இருந்திருக்காரு, அங்கதான் பேசியிருக்காரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா அவங்க 31 ஆண்டுகள் ஆட்சியில இருந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்காங்க. அவங்க ஆட்டத்திலே இல்லைன்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க கேம்லயே கிடையாது. இது ஒரு நரேட்டிவ், இதுல எந்த ஃபேக்டுமே கிடையாது. இன்னைக்கும் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுல எந்த உண்மையும் கிடையாது. அதிமுக தான் திமுகவோட சண்டை போட போகுது, திமுக வர்சஸ் அதிமுக தான். விஜய் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஓட்டை உடைப்பார், 5 to 10% ஓட்ஸ் அவர் உடைப்பார். கமல்ஹாசன் இதுக்கு முன்னாடி சின்ன லெவல்ல பண்ணதை விஜய் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணுவார். அதை தாண்டி இங்க எதுவும் இருக்க போறது கிடையாது. சோ அதனால இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தளவுல இப்ப வேற மாதிரியும் நம்ம ஆர்கியூ பண்ணலாம். செங்கோட்டையன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அங்கதான் இருந்தாரு, அப்ப அந்த கட்சி அழிஞ்சு போனது அப்ப அவருக்கு தெரியலையா, இப்பதான் தெரியுதா? இதெல்லாம் நம்ம பேசலாம். பட் அதுக்குள்ளெல்லாம் கூட நம்ம போக வேண்டாம். அவரோட ஆர்கியூமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல பெரிய மெரிட் ஒன்றும் இல்லை, அதுல எந்த ஃபேக்ட்ஸுமே கிடையாது. இது ஜஸ்ட் விஜயோட சாதாரண ரசிகர்கள் ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் உட்கார்ந்து பேசுற கருத்துக்கள். இதெல்லாம் விஜயோட சாதாரண ரசிகர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாதம், ஆர்கியூமெண்ட் இது ஒண்ணுதான். எங்க தலைவருக்கு 40% இருக்கு, 30% இருக்கு, அவர் இதை பண்ணிடுவார் அதை பண்ணிடுவார். இதை தாண்டி அவங்க கிட்ட வேற எந்த ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது. நீட்டை பத்தி கொஞ்சம் பேசணும்னா பேச முடியாது, வேற வேற பிரச்சனைகளை பத்தி பேசணும்னா அவங்களுக்கு பேச முடியாது, பட்ஜெட்டை பத்தி பேசணும்னா பேச முடியாது, டாஸ்மார்க் பிரச்சனைகளை பத்தி பேசணும்னா பேச முடியாது. ஆனா இந்த மாதிரி நம்பரை வச்சு ஸ்டண்ட் காட்டிட்டு இருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்களும் ஏறக்குறைய அதே துணியில பேசுறது பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. அவர் ஒரு சீரியஸான பொலிட்டீஷியன், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டீஷியன். அவர் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கலாம், சீரியஸான விஷயங்கள் பேசலாம். 40% இருக்கு இப்படின்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப பேசிக்கா இருக்குல்ல.
ஓகே சார். அடுத்தபடியா ஸ்டாலின் அவர்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவர் விஜய் மாதிரியே பண்றாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டா டிஎம்கேவோட மாநாடு நடந்தது, அதில் ரேம்ப்லாம் போட்டு அவர் ரேம்ப்ல போறாரு, உடனே அவங்க அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் சாலையை தூக்கி எறிகிறாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறாரா, என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ 24 எலெக்ஷன்லேயே அதெல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்ல திமுக. அந்த ரேம்ப் வாக்லாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன், அப்பவே வச்சாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேம்ப் வாக் இதெல்லாம் வைக்கிறது என்ன யாருன்னா, இந்த எலெக்ஷன்ஸை மேனேஜ் பண்றாங்க ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அதெல்லாம். இவங்க இந்த மாதிரி புது புது விஷயங்கள்ல வந்து கொண்டு வருவாங்க. எனக்கு 24லயே அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 24ல 21லயும் ஏதோ பண்ணாங்க அவங்க. அப்பயும் இதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வந்து இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி பண்ணாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, எலெக்ஷனே ஒரு மாதிரி ஒரு ஸ்டண்ட், ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம், லாபம் சம்பாதிக்கணும், அதுக்கு நான் மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணலாம், மக்களை ஈர்க்கிறதுக்காக நான் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், எதையாவது அடிச்சு விடலாம். அரசியலே இப்ப அப்படியே மாறி போச்சு. எலெக்ஷன் கேம்பெயினா நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா ஆளுங்கட்சினா நாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்களோட சாதனைகள் என்ன அப்படின்றத நீங்க பேசணும். நீங்க சாதனைகள் நிறைய பண்ணீங்கன்னா நீங்க பேசணுன்ற அவசியம் இல்லை, உங்க சாதனைகளே அதுவே ஒரு பிரச்சாரம் தான். மக்களுக்கு உங்க சாதனைகள் போய் சேர்ந்திருக்கும், உங்க சாதனைகளால மக்கள் லாபம் அடைந்திருப்பாங்க. ஸோ மக்கள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே ரோட்ல போனாலே மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. இந்த தலைவர் எங்களுக்காக நிறைய பண்ணிட்டாருப்பா, எங்க வாழ்வாதாரத்தையே இம்ப்ரூவ் பண்ணிட்டாருப்பா, சந்தோஷப்படுவாங்க, உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ ஒரு ஆளுங்கட்சினா அவங்களோட சாதனைகள் தான் முக்கியம், அதை ஹைலைட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த ரேம்ப் வாக் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்ன இதெல்லாம். ரெண்டாவது, எதிர்கட்சியா இருக்காங்கன்னா ஆளுங்கட்சி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசணும். இது நான் சொல்றது விஜய்க்கும் பொருந்தும். விஜயும் ஒரு எதிர்கட்சி ரோல் தான் பிளே பண்றாரு, திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீங்களும் உங்க ரேங்க் வாக் முக்கியம் இல்ல, திமுகவை பர்சனலா விமர்சிக்கிறது முக்கியம் இல்ல, ஸ்டாலின் சார்னு சொல்றது இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் முக்கியம் இல்ல. இஷ்யூ பேஸ்டா நீங்க பேசணும். என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு, அதுக்கு நாங்க எந்த வகையில நாங்க தீர்வா இருப்போம், ஒரு அரசியல்னா என்ன, அரசியல் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துவோம், யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும், இந்த விஷயங்கள் பண்ணணும். அதெல்லாம் இல்லாம இவங்க பார்த்தா இந்த ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கு முதல்ல அரசியல் பத்தி எந்த புரிதலுமே இல்லைன்றனால தானே பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் கிட்ட போறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் கிட்ட போறாங்க. இவங்களுக்கு அரசியல் புரிதல் தான் அங்க போவாங்களா? பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் தேவைப்படலையே, இவங்களுக்கு தானே தேவைப்படுறாங்க. கேட்டா சொல்றாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க இது எல்லாரும் பண்றாங்க, வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அரசியல் இப்படி ஒரு அழுகிய நிலையில தான் இருக்கு, அது தமிழ்நாட்டிலயும் இருக்கு. ஸோ அதனால அது ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. பெரிய தலைவர்கள் நல்ல தலைவர்களுக்கு தேவை கிடையாது, கரப்டான தலைவர்களுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் தேவை. ஏன்னா கரப்டா இருக்கும்போது தானே அரசியல்வாதிகிட்ட பணம் வரும். நியாயமான ஒரு அரசியல்வாதி கிட்ட பணம் நிறைய இருக்குமா? இப்ப காமராஜரால ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் உள்ள கொண்டு வர முடியுமா? கக்கனால கொண்டு வர முடியுமா? அப்ப இவங்கனாலதான் முடியும். இவங்கனால ஏன் முடியுதுன்னா இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் எங்கிருந்து வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் கொண்டு வந்து அப்படி இப்படின்லாம் பண்றாங்கனாலே இவங்க கரெக்டான ஆட்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க நமக்கான ஆட்கள்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். அடுத்தபடியா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2-3 பேர்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருது திமுக கூட்டணியில் அப்படின்னு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த கமெண்ட்? அதான் இப்ப ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பேசியிருந்தார், காங்கிரஸ் ரொம்ப கடுமையா விமர்சிச்சு பேசியிருந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்புறம் அந்த எம்எல்ஏ அமைதி ஆயிட்டார், அந்த எம்எல்ஏவும் அமைதி ஆயிட்டாரு, மற்ற திமுகங்களும் அமைதி ஆயிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் RS பாரதி அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, யாரும் இந்த மாதிரி கூட்டணி குறித்தெல்லாம் பேச வேண்டாம், தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிர்வாகிகளுக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஸோ அப்பவே நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு, அதனாலதான் திமுக அடக்கி வாசிக்கிறாங்க. திமுக பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, காங்கிரஸ் பார்ட்டிக்கு நல்லா போனா 3-4% ஓட்டு தான் இருக்கும். ஆனா இந்த 3-4% ஓட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக தலைவர்களை டெல்லிக்கு வரவழைக்கிறாங்க. யூஸ்வலா எப்படி இருக்கும், ஒரு 3% ஓட்டு இருக்க கட்சி திமுக பின்னாடி அவங்க ஓடுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, திமுக காங்கிரஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அது போக யாரும் காங்கிரஸ் திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது ஏதோ காங்கிரஸுக்கு 40% ஓட்டுலாம் இல்ல, 3-4% ஓட்டு தான் இருக்கு, அவங்க திமுகவை நம்பிதான் இருக்காங்க. பட் இருந்தாலும் காங்கிரஸ் பார்ட்டியால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா திமுகவை நெருக்கி பிடிக்க முடியுது. ஸோ திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு. ஸோ அந்த வகையில திமுக தலைவர்களும் அதை புரிஞ்சுக்கணும்.
ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ பேசினதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆஃப் ஆயிட்டாரு. இப்ப இந்த அமைச்சரும் பார்த்தோம்னா ராஜா கண்ணப்பன்ல அவரும் பார்த்தோம்னா இப்ப இதை பேசுறாரு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய முரண் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நீங்க காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சிக்கிறது இது எல்லாமே திமுகவுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு 3-4% ஓட்டு இருக்கு, அது வந்துட்டு தான் இருக்க போகுது. ஆனா திமுகவுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. காங்கிரஸோட அலையன்ஸ் முறிஞ்சதுன்னா திமுகனால ஜெயிக்க முடியாது. அது உறுதியா 100% காங்கிரஸ் இல்லாம திமுகவால ஜெயிக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட அரசியலே பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு தான். காங்கிரஸ் இருக்க வரைக்கும் தான் அந்த அரசியல்லாம் செல்லுபடி ஆகும். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சா மக்களுக்கு திமுக மேல நம்பிக்கை இருக்காது. திமுக பாஜகவோட நெருங்குறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களோட இந்த பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால திமுக கூடிய தலைவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அவங்களுக்கு கோவம் வருது. தூண்டு கட்சியா இருந்துட்டு நம்மளே பிடிச்சி நோண்டிட்டு இருக்காங்களே, நாளைக்கு அவங்க ஜெயிக்கணும்னா நம்ம தான் உதவணும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு கோவம் வந்தது. எம்எல்ஏக்கும் அப்படிதான் கோவம் வந்தது. ஸோ இவரும் அமைச்சரும் கோவப்படுறாரு. பட் திமுக தலைமையை பொறுத்தளவுல நீங்க என்ன கோவப்பட்டாலும் காங்கிரஸ் அவங்க வெளியேற்ற மாட்டாங்க. காங்கிரஸ் வேணா இந்த அலைன்ஸை முடிச்சுட்டு வெளில போகலாம், திமுக அதை செய்ய மாட்டாங்க. ஓகே சார், இன்டர்வியூட லாஸ்ட் கொஸ்டின் சார். ஆதவர்ஜனா சார் ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க தாவேகா கூட்டணி வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் உரிய அங்கீகாரம், உரிய அவங்க என்னென்ன இடம் கேட்கறாங்கன்னா உரிய இடங்கள், அப்புறமேட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு. பட் ஆனா நீங்க கண்டிப்பா வரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க இந்த கமெண்ட்? இது ஒரு சின்ன அவங்க ஸ்டாண்டுல ஒரு சின்ன ஒரு மாற்றம்னு வேணா பார்க்கலாம். ஒண்ணு, நாங்க இப்ப தாவேகானால பெருசா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல, எந்த கட்சியும் அவங்க கிட்ட போல. சோ இப்படிப்பட்ட சூழல்ல வந்தாங்கன்னா நல்லா கவனிச்சுப்போம், நல்லா மரியாதை கொடுப்போம் அப்படின்றது சொல்றாரு. சோ அப்ப நிறைய பேர் வரணும் அப்படின்ற விருப்பத்தை அவரு வெளிப்படுத்துறாரு. ரெண்டாவது, காங்கிரஸ் பத்தி பேசும்போதும் அவர் பாசிட்டிவா பேசுறாரு. கொள்கை ரீதியா நம்ம 2 பேரும் ஏறக்குறைய ஒரே திசையில பயணிக்கிறோம். பட் அதை பத்தி நம்ம ரொம்ப பேச முடியாது, ஏன்னா அது இன்னும் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காரு. ஸோ காங்கிரஸோட தாவேகாவுக்கு அலைன்ஸ் வைக்கிறதுக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளிப்படுத்தினார், அவங்களோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வெளிப்படுத்தினார். ஏஎன்ஐக்கு பேசும்போது நேச்சுரல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்ப ஆதவர்ஜனாவும் சொல்றார். ஸோ ஒன்னு இப்படி பார்க்கலாம், இது லாஸ்ட் எஃபர்ட். ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு சேர்ந்தாச்சு அலைன்ஸ்ல. இப்போதைக்கு பாக்கி இருக்கிறதுனா புதிய தமிழகம், அப்புறம் டிஎம்டிகே, இந்த மாதிரி சில கட்சிகள் தான் இப்ப பாக்கி இருக்காங்க. அப்புறம் சசிகலா அவர்கள் இருக்காங்க, அவங்க ஏதோ கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியல. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு தனியா. இவர் பாக்கினா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசியா அதை எஃபர்ட் போடுறாங்க, புதுசா சில கட்சிகளை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு லாஸ்ட் எஃபர்ட்டை தாவேகா போடுறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் பத்தியும் அவங்க பேசுறாங்க. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் மாதிரி தான் பாக்குறேன். அது ஒரு பேசு பொருளா அவங்கள வச்சுக்கும். இந்த காங்கிரஸ் இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது தாவேகாவுக்கு ஒரு ஹைப் தானே கொடுக்கும். தாவேகாவுக்கு தெரியும் காங்கிரஸ் பார்ட்டி அங்க போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட டிமாண்ட் இப்ப என்ன, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, சீட் நிறைய வேணும்ன்றது. அவங்க கொடுக்குறாங்க சார். இவங்க கொடுக்குற சீட்ல என்னங்க பிரயோஜனம்? இப்ப நானே ஒரு கரன்சி பிரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கலாம், அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுக்கு வேல்யூ இருக்கணும்ல. இவங்க 100 சீட் கூட கொடுக்கலாம், அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது வின்னிங் சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதனால இதுக்கு வேல்யூ கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு இதெல்லாம் தெரியும். காங்கிரஸ் பார்ட்டியில பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி பெரிய லெவலில் கள அரசியல்லாம் பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. ஸோ அவங்க இந்த அதிகாரத்தை பெரிய லெவலில் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எம்எல்ஏ பதவி வேணும், மினிஸ்டர் பதவி வேணும், எம்பி பதவி வேணும், இந்த ஆசைலாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க நிறைய சீட்ஸ் வாங்கினா சந்தோஷப்படுவாங்க. ஆனா தாவேகாவோட போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்காது, உங்களுக்கு பணம் தான் வேஸ்ட் ஆகும், ஜெயிக்க மாட்டீங்க. ஸோ அதனால காங்கிரஸ்காரங்க அதை விரும்ப மாட்டாங்க, அது தாவேகாவுக்கும் தெரியும். ஸோ இது எப்படி பாக்குறேன்னா, தாவேகாவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். ஒரு கூட்டணி குறித்த ஒரு பேச்சை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தாவேகாவை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்கல்ல. ஏற்கனவே அப்படிதான் ஆச்சு. இந்த அதிமுக தாவேகா கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பேசினாங்க. அதுவுமே தாவேகாவுக்கு நல்லது தானே. அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி தாவேகா பின்னாடி போற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா அது தாவேகாவை ஸ்ட்ராங்கா காட்டுது இல்ல. இங்கேயும் அதே மாதிரிதான், தாவேகாவும் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க, சில கட்சிகள் அங்க போகும், அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் ஒண்ணு பேசு பொருளா இருப்பீங்க, ரெண்டாவது தாவேகாவையும் ஸ்ட்ராங்கா காட்டும்.
அதை தாண்டி காங்கிரஸ் பார்ட்டி அங்கே போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே சார், இன்னைக்கான விவாதம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு விவாதத்தை நன்றி சார். நன்றி.